இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை, கல்யாண வீட்டில் அவ்வளோ பரபரப்பா இருந்த அந்த அம்மா போய் எப்படி எங்கேயோ இருந்த மாலதியை கொலை பண்ண முடியும்? அவங்க நேரடியெல்லாம் கொலை பண்ணல. அவங்க சொல்லி அந்த குரு தான் கொன்னான். அவங்களோட முக்கியமான அடியாலே அந்த குரு தான்ல. என்னையும் அவன் தான் கண்ணை வச்சு சுட்டுக்கொள்ள வந்தான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல நீ அங்கிருந்து என்னை காப்பாத்திட்ட. சண்முகம், விஷயம் நாம நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்குல்ல? இல்லை வாத்தே, மரியாதையா உண்மையா சொல்லல. தேவையில்லாம அந்த கதையை தசை திருப்பாத. அந்த பொம்பளை எதுக்குல மாலதிய குத்தி கொல்லணும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல, அது என்னன்னு சொல்லு. அதெல்லாம் அவங்க என்கிட்ட சொல்லல. மாலதிய வர வச்சு அவளை வச்சு உங்க எல்லாரையும், முக்கியமா உன்னை பழி வாங்கியே ஆகணும்னு அவங்க துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த அம்மாக்கு என்ன? சண்முகத்துக்கும் அந்த லேடிக்கும் என்ன சம்பந்தம்? இவனை எதுக்கு அவங்க பழி வாங்கணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சண்முகத்தை பழி வாங்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க பையன் கௌதமுக்கு வீராவை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது எனக்கு தெரியாது. அதுக்காக தான் திட்டம் போட்டு அவன் மாவனுக்கு வீராவை கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாவளா? இப்ப நீ சொன்னதை அப்படியே வாக்கு மூலமா கொடுப்பியா? நிச்சயமா கொடுக்கறேன். இதையே கோர்ட்ல வந்து 164 வாக்கு மூலமா கொடுப்பியா? ஐயோ, நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா தான் இருக்கேன். ஆனா அது வரைக்கும் அவங்க என்ன உசுரோட இருக்க விடுவாங்களான்னு தெரியலையே. நிச்சயம் கொன்றுவாங்க. பாண்டி, நிச்சயம் விஷயம் ரொம்ப பெருசு. ஒரு போலீஸ் அதிகாரியே இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இவரை நீ ஜெயில வச்சாலும் அங்க நிச்சயமா இவருக்கு பாதுகாப்பு இருக்காது. இவனுக்காக இல்ல, உண்மைக்காக, என் தங்கச்சி ரத்னாவுக்காக, என் தங்கச்சி வீராக்காக, ஜெயில போய் தவிக்கான அறிவழகனுக்காக இவனை நான் காப்பாத்தியே தீருவேன்.